ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இரண்டு குறிப்பேடு 32-30. எசேக்கியா கீகோன் ஆற்றின் மேற்பகுதியில் அணை கட்டி தாவீதின் நகரின் மேற்கு பகுதியின் கீழே அதை திருப்பிவிட்டார். எசேக்கியா தன் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொண்டார். எசேக்கியா செய்த மாபெரும் செயல் இந்த செயல். அதாவது முற்றுகை என்றால், ஒரு படை முற்றுகையிடுகிறது என்றால், அதுவும் குறிப்பாக மலை மேல் இருக்கிற நகரை சுற்றி முற்றுகையிடுகிறது என்றால் அந்த நகர் அழிந்தது என்றுதான் பொருள். ஏன்னா நகருக்கு உரிய எல்லா அந்த தொப்புள் கொடி எல்லாமே எங்கே இருக்குது என்றால் பள்ளத்தாக்கில் தான் இருக்கிறது. தண்ணீரிலிருந்து உணவு தானியங்கள் முதற்கொண்டு எல்லாமே அந்த பள்ளத்தாக்கில் தான் இருக்குது. இப்போ பள்ளத்தாக்கில் தான் இவர்கள் முற்றுகையிடுவார்கள். இப்போ எருசலேம் சனாக்கரிப் காலத்தில் முற்றுகையிடப்படுகிறது. அப்போ இவர்களுக்கு எல்லாமே அடைக்கப்படுகிறது. கீழே இருந்து தண்ணீர் போக முடியாது, உணவு தானியங்கள் போக முடியாது. எவ்வளோ நாட்களுக்கு இருப்பாங்க? அதிகபட்சம் போனால் ஒரு 3 மாதம் இருக்கலாம், 4 மாதம் இருக்கலாம். 70களிலே எருசலேம் ஆலயம், கிறிஸ்து பிறந்த பிறகு கிபி 70 எருசலேம் ஆலயம் நகர் அழிக்கப்பட்ட போது 3 ஆண்டுகள் அது முற்றுகையிடப்பட்டது. அந்த 3 ஆண்டுகள் முற்றுகையிட்ட பிறகு கீழிருந்து ரோமை படைகள் தாக்குதல் நடத்துகிறது. சுவர்களெல்லாம் முழுவதுமாக அந்த பீரங்கிகளால், அதுவும் இரும்புகள் அல்ல, கற்குண்டுகள், அதாவது குண்டுகள் எல்லாம் இதில் கல்லில் செய்யப்பட்டது. கல்லில் குண்டாக உருவாக்கி அதுலேருந்து அடிக்கிறாங்க. பீரங்கிகளை வைத்து அடிக்கிற போது எல்லாமே சுவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடைக்கிறது. முழுவதுமாக நகர் சுவர்களெல்லாம் உடைத்து நொறுக்கப்படுகிறது. இங்கிருந்து எந்த அளவுக்கு என்றால் கோவிலையே தகர்க்கிற நிலை ஏற்படுகிறது. கதவுகளெல்லாம், நகர் கதவுகளெல்லாம் சுக்குநூறாக உடைகின்றன. கீழேருந்து ஒரு 1000 அடி கீழேருந்து அடிக்கிறாங்க எருசலேம் நகரை நோக்கி. அல்லது கொஞ்சம் மேலே போய் மேடான பகுதிகளில் எழுந்து அடிக்கலாம். ஆனால் இவர்கள் ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நகருக்குள்ளே நுழைய முடிகிறது. ஆனால் நகருக்குள்ளே நுழைந்தால் எங்கு பார்த்தாலும் பிணக்காடு. இதுதான் இது 67 ஆரம்பித்தது. 70 டைட்டஸ் என்கிறவன், வெஸ்பாசியன் ஆரம்பித்து, அதன் பிறகு வெஸ்பாசியன் பேரரசனாக மாறிவிட்டான். அவனுடைய மகன் டைட்டஸ் அதை தொடர்ந்தான். 3 ஆண்டுகள் இந்த முற்றுகையை தொடர்ந்து இறுதியிலே நகர் முழுவதும் பிணக்காடு. ஏறக்குறைய அந்த நிலைதான் செனாக்கரிப் காலத்திலும் யாருக்கு நிகழ்ந்திருக்கும்? எசேக்கியாவுக்கு நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய அந்த புத்தி கூர்மை, அவன் என்ன பண்ணா, இந்த செனாக்கரிப்பினுடைய படைகள் கீழே பள்ளத்தாக்கில் வருவதற்கு முன்னாலே இவன் அதை குறிப்பறிந்து என்ன செய்தான்? பள்ளத்தாக்கிலே கேகூன் நீரூற்றில் இருந்து, அதாவது கேகூன் நீரூற்று என்பது ஏறக்குறைய எருசலேம் மலையினுடைய தென்பகுதியில் இருக்கிறது. தென்பகுதியிலிருந்து அது பள்ளத்தாக்கில், கெதரோன் பள்ளத்தாக்கில் அந்த தண்ணீர் பாய்கிறது. அந்த தண்ணீரை, கேகோன் நீரருவியிலிருந்து, நீரூற்றிலிருந்து வருகின்ற தண்ணீரை அவன் என்ன பண்ணுறான்? கால்வாய் கட்டி, அதுவும் அந்த மலையை குடைந்து கால்வாய் அமைத்து அந்த உள்பகுதிக்கு, நகரின் உள்பகுதி கொண்டு போகிறான். அப்போ நகர் என்பது தாவீதின் நகர்.
தாவீது நகர் எங்கே இருக்கு? எருசலேம். சீயோன் நகர். எருசலேம் நகரத்தினுடைய அதனுடைய தென்பகுதி சீயோன் மலை இருக்குது. அந்த சீயோன் மலையில் தான் தாவீது நகர் இருந்தது. அந்த நகருக்கு தண்ணீர் கொண்டு போகிறான். இப்போ 2 இடத்துலையும் அவன் குளம் வெட்டுகிறான். குளம் வெட்டுனா இங்கே ஒரு அணை மாதிரி அமைக்கிறான். வெளிப்புறத்தில், மலையினுடைய வெளிப்புறத்தில் அந்த அணை உருவாக்கித்தான் அங்கிருந்து தண்ணீர் வந்து கால்வாய் வழியாக எங்கே போகிறது? நகருக்குள்ளே போகிறது. அங்கும் ஒரு குளம் கட்டுகிறான். அதைத்தான் மேற்குளம் கீழ்குளம் என்று சொல்வார்கள். மேற்குளம் என்பது வெளியில் இருக்கிற குளம், கீழ்குளம் வெளியில் இருக்கிற அணை. கீழ்குளம் என்பது எங்கே இருக்கிறது? அங்கே சீயோன் மலையில் இருப்பது. அந்த சீயோன் மலையில் இருக்கிற அந்த குளத்திற்கு பெயர் தான் சிலோவாம் குளம். அப்போ இந்த சீகோன் நீரூற்றிலிருந்து வருகிற தண்ணீர் மேல்குளமாகிய அந்த அணையிலே விழுந்து கால்வாயில், மலையில் குடையப்பட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ள கால்வாயில் சென்று சீயோன் மலையில் இருக்கிற அந்த சிலோவாம் குளத்தில் விழுகிறது. அந்த தண்ணீரைத்தான் இவர்கள் செனாக்கரிப் முற்றுகையிட்ட காலத்திலே பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் அந்த குழாய் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த சீயோன் நீரூற்றிலிருந்து தண்ணீர் சிலோவாம் குளத்துக்கு போகிறது. சிலோவாம் குளம் இன்றைக்கும் இருக்கிறது. இயேசு காலத்திலும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. இந்த கால்வாய் மட்டும் நீண்ட காலமாக அது அடைக்கப்பட்டிருந்தது. யாரும் கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாரும் சீயோன் குளத்திற்கு தண்ணீர் தானாக நீரூற்றிலிருந்து வருகிறது நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஏறக்குறைய அகழ்வாராய்ச்சியின் போது தான் இந்த கால்வாயை கண்டுபிடித்தார்கள். அந்த கால்வாயை பழுது பார்த்து இப்பொழுது கால்வாய்க்குள்ளே நம்ம போகலாம். ஏறக்குறைய 3 அடி உயரமும் 3 அடி அகலமும் இருக்கிற அந்த கால்வாய் 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. வெளியிலிருந்து அந்த நீரூற்றிலிருந்து போகிற தண்ணீர் அந்த அணையாக இருக்கிற அல்ல குளமாக இருக்கிற அந்த பகுதியில் மேற்குளத்தில் வந்து மீண்டும் அந்த கால்வாய் வழியாக அது உள்ளே செல்கிறது. சிலோவாம் குளத்திலே தண்ணீர் தேங்குகிறது. அதனால தான் இயேசு வந்து சிலோவாம் குளத்திலே ஒரு பிறவி குருடன் குணமாக்குமாறு அனுப்புகின்ற போது அவனுக்கு குணம் கிடைக்கிறது. காரணம் என்ன? இயேசு குணப்படுத்தியது ஒன்று, இந்த தண்ணீரே குணப்படுத்தும் தன்மை உடையது. என்றால் இது எந்த தண்ணீர்? நீரூற்று, மலையிலிருந்து வருகின்ற நீரூற்று தண்ணீர். அதற்கு குணப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. அது என் நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை என்றால் அந்த தண்ணீரில் எதெல்லாம் கலந்துருக்கும்? நாம் தாவரங்கள் அல்லது குணப்படுத்துகிற தாவரங்கள், ஹெர்ப்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இவை எல்லாமே அந்த தண்ணீரில் இருக்கும். எனவே உடல் நோயை அல்லது நம்முடைய உடலில் இருக்கிற உள்நோய் மட்டுமல்ல வெளியே நோயையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மலை தண்ணீருக்கு இருக்கிறது, ஊற்று தண்ணீருக்கு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஒரு அரும்பெரும் செயலை செய்தவன் யார்? அந்த குளத்தை கட்டியவன் யார்? சிலோவாம் குளத்தை கட்டியது யார்? எசேக்கியா அரசன். அதனால தான் இந்த செனாக்கரிப்பினுடைய படையெடுப்பை அவனால் தாக்குப்பிடிக்க முடிந்தது. செனாக்கரிப்பினுடைய படையெடுப்பு குறைந்த காலம்தான் நடந்தது. அதையும் அவனால் தாக்குப்பிடிக்க முடிந்தது. என்றால் எந்த அளவுக்கு என்றால் அந்த காலத்தில் எருசலேமில் வாழ்ந்தவர்கள் அதிகபட்சம் போனால் 45,000 பேர் இருந்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் உணவு இந்த தண்ணீரை வைத்தே அவன் பயிரிட்டு இருக்கிறான். அதே போல குடிநீர் எல்லாமே அவர்களுக்கு அங்கே கிடைத்திருக்கிறது. அதனால் தான் இவன் தைரியமாக இந்த செனாக்கரிப்புடைய படையை எதிர்த்து நிற்க முடிந்தது. ஆனால் உண்மையிலே என்ன நிகழ்ந்து என்றால் இவனுக்கும் யாவையினுடைய கருணைக்கண் இருந்தது. அதனால தான் இந்த செனாக்கரிப்பினுடைய நாட்டிலேயே குழப்பம் வந்ததுனால முற்றுகையை பாதியிலே முடித்து கொண்டு செனாக்கரிப்பும் அவனுடைய படை வீரர்களும் படைத்தளபதிகளும் திரும்புகிறார்கள். இது அவனுடைய ஒரு கெட்ட காலத்திலும் ஒரு நல்ல காலம், அப்படிதான் நம்ம சொல்லணும். அவனுடைய அழிவிலே அழிவது போல வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு. எப்படி அவன் இறப்பு நிலைக்கு படுக்கைக்கு போய், அதாவது மரணப்படுக்கைக்கு போய் அவன் தப்பித்தான், அதே போல தான் செனாக்கரிப்பினுடைய அந்த முற்றுகை படையெடுப்பிலுமிருந்தும் அவன் தப்பிக்கிறான். இது வந்து எசேக்கியாவின் மீது யாவையினுடைய கருணையைத்தான் சுட்டி காட்டுகிறது. அவன் செய்த சில முட்டாள்தனமான செயல்களுக்கு பின்னாலும் யாவையினுடைய கரம் அவனை வழிநடத்தி சென்றிருக்கிறது. இதை வந்து நாம் குறிப்பேட்டில் பார்க்கிறோம். அவனுடைய
செயல்கள் எல்லாவற்றையும், அவன் செய்த நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் எல்லாவற்றையும், கெட்ட செயல்களை குறிப்பேட்டில் பார்க்க முடியாது, அவன் செய்த நல்ல செயல்களை குறிப்பேட்டில் பார்க்கலாம். அதைத்தான் நம்ம வாசித்தோம். இப்பொழுது 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவன் அந்த சீகோன் ஆற்றிலே கட்டிய அந்த அணையை பற்றியும் அதே மாதிரி தண்ணீரை சிலவாம் குளத்திற்கு கொண்டு சென்றதை பற்றியும் குறிப்பு இருக்கிறது. தொடர்ந்து 21வது வசனம். எசேக்கியா தம் மூதாதையருடன் துயில் கொண்ட பின் அவருக்கு பதிலாக அவர் மகன் மனாசே அரசனானான். எசேக்கியா தன் மூதாதையருடன் துயில் கொண்ட பின் அவருக்கு பதிலாக மனாசே அரசனானான். மனாசே என்பது எசேக்கியாவுடைய அரசன். இவன் எப்படிப்பட்டவன்? இவன் நல்லவனா கெட்டவனா? எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தான்? இவனுடைய நிலை என்ன? இவனுக்கும் இவனுடைய தந்தைக்கும் உள்ள அந்த உறவு ஏணி வைத்து எட்டக்கூடிய அளவில் இருந்ததா? இவன் எப்படி மற்றவர்களோடு உறவில் இருந்தான்? எப்படி மதித்தான் மற்றவர்களை என்கிற செய்திகள் எல்லாம் 21ஆம் அதிகாரத்தில் இடம்பெறும். தந்தை எசேக்கியா அரசன் நோயுற்றிருப்பதையும் அந்த நேரத்தில் இறைவனிடம் மன்றாடுகின்ற வேளைகளை குணம் பெறுவதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த பகுதியை, அதாவது 20ஆம் அதிகாரத்தை இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி ஒப்பிடலாம் தந்தையே? 20ஆம் அதிகாரம் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி 21 வசனங்கள் தான். அதில் எசேக்கியாவினுடைய இயலாமையை பற்றி இது பேசுகிறது. அந்த இயலாமையில் அவன் யாரை நம்பியிருந்தான் என்பதை பற்றியும் பேசுகிறது. முதல் பகுதி யாவையை நம்பியிருந்ததை சுட்டி காட்டுகிறது. 2ஆம் பகுதி அவனுடைய அந்த தாற்பரியத்தை அல்லது அவனுடைய அந்த செருக்கை நம்பியிருந்தான் என்பதை பற்றி பேசுகிறது. அதாவது ஒரு மனிதன் கடவுளை நம்பினால் அதற்கு என்ன பயன், தன்னுடைய செருக்கை நம்பினால் என்ன பயன் என்பதற்கு எசேக்கியா ஒரு நல்ல உதாரணம். முதல் பகுதியில் இவனை சந்திக்கிற ஏசையா இவனுக்கு ஆசியை வழங்குகிறார். 2வது பகுதியில் இவனை சந்திக்கின்ற ஏசையா அவனுக்கு தண்டனை வழங்குகிறார். அப்போ எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் ஆசியும் தண்டனையும் இணைந்தே போகிறது. ஆசி எப்பொழுது கிடைக்கிறது? அவன் நல்ல செயல்களை செய்கின்ற போது, அல்லது யாவையின் மீது எல்லாவற்றையும் சுமத்திவிட்டு அவரை நம்பி வாழ்கின்ற போது. எப்பொழுது தண்டனை கிடைக்கிறது? அவன் தன்னை நம்புகின்ற போது, தன்னுடைய தற்பெருமையை நம்புகின்ற போது, படைபலத்தை நம்புகின்ற போது, தன்னால் முடியும் என்று நம்பி கோட்டை விடுகிறான். அடிப்படையில் எப்படி கோட்டை விடுறான்னா, ஒரு எதிரியை பாபிலோனியர்கள் என்கிற அந்த எதிரியை, எங்கோ இருக்கிறவனை வீட்டுக்குள்ளே நுழைய வைத்தது போல அவன் உள்ளே கொண்டு வந்திருக்கிறான். இந்த காலத்தில் சொல்லுவாங்க, எலியை நம்ம சேலைக்குள்ளே முடிஞ்சு வைக்கிற மாதிரி என்று சொல்லுவார்கள். எலியை சேலைக்குள்ளே முடிஞ்சு வச்சா என்ன இருக்கும்? எலி சேலையே கிடைக்கும். அது என்ன குழந்தையா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு? அதாவது அது அப்படியே எல்லாத்தையும் குதறிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு எதிரி என்று தெரிந்த பிறகும் அவன் எங்கோ இருக்கிறான், அயல்நாட்டில் இருக்கிறான், பாபிலோனியன். அவனை நீ அழைத்து அவனுக்கு உன்னுடைய வளங்களையெல்லாம் காட்டுகிறாய் என்றால் இது உன்னுடைய அழிவினுடைய ஆரம்ப கட்டம் இதுதான் சொல்ல வேண்டும். அப்போ நீ யாரை நம்புகிறாய்? யாவையை நம்பவில்லை. நீ உன்னுடைய படைபலத்தையும் உன்னுடைய செருக்கையும் நம்புகிறாய். இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. எனவே யாவையை நம்பினால், இறைவனை நம்பினால் என்ன பயன்? நம்முடைய செருக்கையும் நம்முடைய தற்பெருமையும் நம்பினால் என்ன பயன் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த அதிகாரம். அதுவும் குறிப்பாக எசேக்கியாவினுடைய வாழ்க்கை. எசேக்கியா மோசமான மனிதன் அல்ல, அரசர்களில் மோசமான மனிதன் அல்ல. அவனிடத்திலே குறைகள் இருக்கிறது. ஆனால் குறைகள் இருந்தாலும் நல்ல எண்ணம் கொண்ட அரசனாக இருக்கிறான். நல்ல செயல்களை செய்திருக்கிறான், இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் எப்பொழுது ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தாலும் தன்னுடைய பலத்தை மட்டும் ஒருத்தன் நம்பியிருந்தால், தன்னால் மட்டும்தான் முடியும், தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று அந்த ஒரு அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா,
ஓவர் கான்ஃபிடென்ஸ், தன்னை பற்றி மிதமிஞ்சிய நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கலாம், தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனால் என்ன இருக்கக்கூடாது? மிதமிஞ்சிய நம்பிக்கை இருக்கக்கூடாது. தன்னை பற்றிய ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை நாம் உருவாக்கக்கூடாது. நம்ம அதை பற்றி பல நேரங்கள் அப்படி தான் உருவாக்கி நாம் அழிந்து போகிறோம். நம்மை பற்றிய ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை நாம் உருவாக்கி கொள்கிறோம். அந்த பிம்பத்துக்கு தகுந்தபடி நம்மால் செயல்பட முடியாத போது என்ன நடக்கும்? ஒன்று நாம் தாழ்வு மனநிலைக்கு வந்து அழிந்து போவோம். இல்லாவிட்டால் எதிரியே நம்மை அழித்து விடுவான். நம்மகிட்ட மிகப்பெரிய அளவுக்கு எல்லாம் இருக்கிறது, நம்முடைய பிம்பம் இருக்கிறது என்று காண்பித்து விட்டு நாம் அழிந்து போவோம். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால் நம்ம பற்றி மிதமிஞ்சிய நம்பிக்கையும் நாம் கொள்ளக்கூடாது, நம்மை பற்றிய மிகப்பெரிய பிம்பத்தையும் நாம் உருவாக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்மை பற்றிய தாழ்வு நிலைக்கும் போகக்கூடாது. எனவே இந்த அதிகாரம் நமக்கு உதாரணம் காட்டுகின்ற ஒரு அதிகாரம் என்று தான் நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு பகுதியும் நமக்கு காண்பிக்கிறது, ரெண்டு முகங்களை காண்பிக்கிறது. நல்ல ஒரு மனிதனுடைய முகம், அதே மாதிரி தன்னை பற்றிய சுயத்தையே நம்பியிருக்கிற ஒரு மனிதனுடைய முகம். எசேக்கியா அப்படி ரெண்டு முகம் கொண்டவனாக இந்த பகுதியில் நமக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்படுகிறார். நிச்சயமாக எசேக்கியா பொறுத்த மட்டில் அந்த நல்ல முகம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அவனுக்கு. இருந்தாலும் இந்த அவனுடைய அந்த தாழ்வு நிலையான ஒரு முகம், நம்முடைய இறங்கு முகம், அதுதான் இறங்கு முகம் என்று சொல்லலாம். இது ஏறுமுகம், இது இறங்கு முகம். ஏறுமுகம் கடவுளை நோக்கி இருக்கிறது, இறங்கு முகம் கீழ் நோக்கி இருக்கிறது. அப்போ இறங்கு முகம் அவனுடைய அழிவை நோக்கி இருக்கிறது, ஏறுமுகம் அவனுடைய வாழ்வை நோக்கி இருக்கிறது, அவனுடைய அளப்பரிய செயல்களை குறித்து நிற்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நல்ல செயல்களை அவனால் செய்ய முடிந்தது. ஏறுமுகத்தில் இருக்கிற போது, இறங்கு முகத்தில் இருக்கிற போது வீழ்ச்சி தான். எந்த மனிதனாக இருந்தால் ஏறுமுகத்தில் இருக்கிற போது நல்ல செயல்களை செய்யலாம், இறங்கு முகத்தில் இருக்கிற போது அவன் தனக்கே பிரச்சனையாக மாறுவான். இன்னொருத்தலுக்கு பிரச்சனையாக இருப்பது வேறு, அவன் தனக்கே ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. நன்றி தந்தையே. அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 20. அந்நாள்களில் எசேக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். ஆமோத்சின் மகன் இறைவாக்கினர் எசாயா அவரிடம் வந்து, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாவினின்று பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி உம் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உம் பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார். எசாயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன். இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3ஆம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்துக்குச் செல்வாய். உனது ஆயுளுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டுவேன். மேலும் உன்னையும் இந்நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் இந்நகரை பாதுகாப்பேன் என்று சொல். அப்பொழுது எசாயா, ஓர் அத்திப்பழ அடை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்களும் அவ்வாறு கொண்டு வந்து அவர் குணமடையும்படி அதை கட்டியின் மேல் வைத்தனர். எசேக்கியா எசாயாவை நோக்கி, ஆண்டவர் எனக்கு நலம் அளிப்பார் என்பதற்கும் 3ஆம் நாள் நான் கோவிலுக்குச் செல்வேன் என்பதற்கும் அவர் எனக்கு என்ன அடையாளம் கொடுப்பார் என்று கேட்டார். அதற்கு எசாயா, ஆண்டவர் தாம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்பதை காட்ட
அவர் உமக்கு கொடுக்கும் அடையாளமாவது, இப்பொழுது நிழல் 10 பாகை முன்னோக்கி போக வேண்டுமா, பின்னோக்கி வர வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, நிழல் 10 பாகை முன்னோக்கி போவது எளிது, எனவே நிழல் 10 பாகை பின்னோக்கி வர வேண்டும் என்றார். அப்பொழுது இறைவாக்கினர் எசாயா ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் ஆகாசின் நிழற்கடிகையில் 10 பாகை முன்னோக்கி போயிருந்த நிழல் 10 பாகை பின்னோக்கி வரச் செய்தார். அக்காலத்தில் பாபிலோனியரின் மன்னன் பலதானின் மகன் மெரோதாக்கு எசேக்கியா நோயுற்றிருப்பதை கேள்விப்பட்டு அவனுக்கு மடலும் அன்பளிப்பும் அனுப்பி வைத்தான். எசேக்கியா அவர்களை வரவேற்று தம் கருவூலம் அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் நறுமணப் பொருள்களையும் தைல வகைகளையும் படைக்கல கூடத்தையும் சேமிப்பு கிடங்கில் காணப்பட்ட எல்லா பொருள்களையும் அவர்களுக்கு காட்டினார். அதன் அரசு முழுவதிலும் தம் அரண்மனையிலும் இருந்தவற்றில் எசேக்கியா அவர்களுக்கு காட்டாதது எதுவும் இல்லை. இறைவாக்கினர் எசாயா அரசர் எசேக்கியாவிடம் வந்து, அந்த ஆள்கள் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, வெகு தூரத்தில் இருக்கும் நாடான பாபிலோனிலிருந்து வந்தார்கள் என்று மறுமொழி கூறினார். அவர், உம் அரண்மனையில் எதை பார்த்தனர் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, என் அரண்மனையில் உள்ள அனைத்தையும் பார்த்தனர். என் சேமிப்பு கிடங்கில் நான் அவர்களுக்கு காட்டாதது எதுவும் இல்லை என்றார். அப்பொழுது எசாயா எசேக்கியாவை நோக்கி, ஆண்டவர் கூறுவதை கேளும். இதோ நாள்கள் வரும், அப்போது உன் அரண்மனை பொருள்கள் அனைத்தும், உன் மூதாதையர் இன்று வரை சேகரித்து வைத்துள்ள யாவும் ஒன்றுவிடாமல் பாபிலோன் நகருக்கு கொண்டு போகப்படும். மேலும் நீ பெற்றெடுத்துள்ள உன் சொந்த புதல்வர் சிலர் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னனின் அரண்மனையில் அன்னகராயிருப்பர் என்று சொன்னார். அப்பொழுது எசேக்கியா எசாயாவை நோக்கி, ஆண்டவரின் வார்த்தையாக நீர் கூறியது நல்வாக்கே என்றார். ஏனெனில் அவர் தம் வாழ்நாள்களில் அமைதியும் பாதுகாப்பும் இருந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். எசேக்கியாவின் பிற செயல்களும் அவரது பேராற்றலும், அவர் குளம் ஒன்று வெட்டி கால்வாய் அமைத்து தண்ணீரை நகருக்குள் கொண்டு வந்ததும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? எசேக்கியா தம் மூதாதையருடன் துயில் கொண்ட பின் அவருக்கு பதிலாக அவர் மகன் மனாசே அரசனானான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மனாசேக்கு 18 வசனங்களும், மனாசேனுடைய மகன் ஆமோனுக்கு மீதமுள்ள 8 வசனங்களும் இங்கே இருக்கின்றன. நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், 8 வசனங்கள் இருக்கிறது, 19 முதல் 26. இது 2 பிரிவுகளை கொண்டிருக்கிறது. முதல் பிரிவு